தாவேக்கா பற்றி நான் சொன்னதெல்லாம் நடந்தது என்று சாட்டை துரைமுருகன் பேசியிருக்கிறாரே. சாட்டை துரைமுருகன் என்ற சேட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாவேக்கா மேலே தற்குறிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ரொம்ப மட்டமாக வந்து நடந்துக்கிறாரு. அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி ரொம்ப ஒரு கேடுகட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறார். இந்த ஆமை குஞ்சுகள் அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஆமைகள் வந்து எப்போ திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க வந்து ஏன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் விட்டுட்டு விஜய் மேலே இவ்வளவு காட்டமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்த பிறகு தான் இவங்களுடைய அந்த அலை வந்து ஓஞ்சிருச்சு. அழிவு பாதிக்கு அந்த கட்சி வந்து போச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு, அதிமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வந்தது. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து 8% வரல வந்தார்கள். அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கிடுச்சு. தாவேக்கா வந்த பிறகு இவங்க வந்து 2% 3% ஓட்டு வருதா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தான். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரவும் இவங்க வந்து இந்த மாதிரி அவதூறு செய்திகள்லாம் நிறையா பரப்புகிறாங்க. நான் தாவேக்காவை பற்றி சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, நான் வந்து ஜோசியம் சரியாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சேட்டை வந்து சொல்லி கொண்டிருக்கிறான். இதற்கு வந்து காலம்தான் வந்து பதில் சொல்லும். விஜயை வாடா போடா என்று ஒருமையில் பேசியிருக்கிறார்களே. தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற ஒரு மாண்பு இல்லாமல் தொடர்ந்து அவர் வந்து ஒருமையில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறார். அவருக்கு அதே ரீதியில் வந்து பதில் கொடுத்தா தான் ரொம்ப சரியாக இருக்கும். ஏன்னா நாகரிகமான பதில் வந்து சொன்னால் அவருக்கு வந்து சரியாக வந்து படாது அப்படின்னு சொல்கிற மாதிரியே நான் நினைக்கிறேன். ஒரு நாகரிகம் அப்படின்ட்டு இருக்குது, அது அவனிடத்தில் கொஞ்சமும் இல்லை. இந்த அளவுக்கு காரணம் விஜய் மேலே என்ன கோபம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. லட்சியம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னும் ரொம்ப கீழ்த்தாழ்ந்து போயும் அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அவன் சாட்டை துரைமுருகன் பார்த்திங்கன்னா பேசும் நிறைய இடத்துல என்ன சொல்லுவான்னு பார்த்திங்கன்னா, எந்த பையன் எந்த மகன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ் விட்டு அதில் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை வந்து உச்சரிப்பான். அதே நேரத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனலை வந்து முடக்கிறதுக்காக பார்க்குறாங்க, என்னுடைய யூடியூப் சேனலை வந்து டிவிக்கு சேர்ந்தவங்க முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கிறான், பதிவு போட்டிருக்கிறான். இவருடைய சேனலை வந்து யாருமே முடக்க தேவையில்லை, அது வந்து யூடியூப்பே வந்து கவர்மெண்ட்டே வந்து முடைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா உண்மைக்கு புறம்பான பல செய்திகள் வந்து அவனுடைய சேனலில் வந்து இருக்கும். அதுக்கு வந்து லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கலாம் வந்து நிறையவே இருப்பாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் இந்தியாவை ஆதரித்து கூட ஒரு செய்தி போட மாட்டான், ஒரு பதிவு போட மாட்டான். பாகிஸ்தானை ஆதரித்து தான் ஒரு பதிவு போட்டிருப்பான். அவன் அந்த மாதிரி ஒரு பெரிய அறிவாளி, அவங்கள பாராட்டி தான் பதிவு போடுவான். அதே மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக பேசுறது, மாநில அரசுக்கு எதிராக பேசுறது, பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கோம். இது வந்து டிவிக்கே வந்து தடை பண்ணணும், அவங்கள வந்து முடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது தானாகவே விரைவாக வந்து அதுக்கு முடங்கிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. சாட்டை அப்படிங்கிற ஒரு சேனலே இருக்காது. ஏன்னா அதில் வந்து தரந்தாழ்ந்த வார்த்தைகள்லாம் நிறையா வந்து பேசுவான். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். கீழ்த்தரமான கட்சி, சாக்கடை கட்சி, கொள்கை இல்லாத கட்சி என்று டிவிகேவை விமர்சனம் செய்திருக்கிறார்களே. கீழ்த்தரமான கட்சி, கொள்கை இல்லாத கட்சி, சாக்கடை கட்சி, இப்படியெல்லாம் வந்து அவன் வந்து இப்போ சாட்டை துரைமுருகன்கிற இந்த சேட்டை துரைமுருகன் வந்து பேசிகிட்டு இருக்கிறான். கீழ்த்தரமான கட்சி, அதே ஒரு கொள்கை இல்லாத கட்சி, அது ஒரு சாக்கடை கட்சி, இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக வந்து அந்த கீழ்த்தரமான கட்சியும் சாக்கடை கட்சியும் கொள்கை இல்லாத கட்சியும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு சமமான உங்கள்கிட்ட பேசலாம்ல. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? உங்கள் கொள்கைன்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குதா? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது முதல்ல அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரிவினையை விதைத்து அதில் வந்து ஏதாவது ஆதாயம் தேடணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரு கொள்கையாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து தவிடுபொடியாக மாறிடுச்சு. இதில் வந்து ஒன்றும் செல்லா காசாக நீங்கள் மாறிட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே வந்து ரொம்ப கடுமையான காட்டமான ஒரு விமர்சனத்தை வந்து வச்சுக்கிட்டு வரீங்க. அவன் வந்து இந்த சேட்டைங்கிற அந்த ஆமை குஞ்சு பார்த்திங்கன்னா, ஆமை குஞ்சுகளுடைய கதறல் வந்து மே 4 வர வர ரொம்ப கடுமையாகிடுச்சு. ரொம்ப நடுக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, நாம் வந்து எப்படிலாம் நினச்சிருந்தோம், கனவு கண்டுகிட்டு இருந்தோம், கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், எல்லாமே போயிடுச்சு. இந்த தாவேக்கா அப்படிங்கிறவங்களை பற்றி எவ்வளோ தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ண மக்கள்லாம் இவ்வளோ ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவனுக்கு வந்து ஒரு கிளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால்
என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருப்பான், அவனுக்கு அப்பனையெல்லாம் பார்த்துட்டேன். டேய் நீ உங்கள் அப்பனுக்கு அவங்க அப்பனையெல்லாம் பார்த்துட்டேன், இன்னும் அவங்கள பார்க்கலையே, அவங்களுக்கு அடுத்ததாக வரவங்கள பார்க்கலையே, அவங்களாம் அவங்க அப்பெல்லாம் இறந்துட்டாங்க, அவங்கள பார்த்து நீ என்ன பண்ண போகிற? அவங்கள இந்த மாதிரி தான் ஏமாற்றி நீங்கள் பொழப்பு பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ வர தலைமுறைகள் வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து அந்த சேட்டைங்கிறவன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான், அனில் 65 நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமை 65 நாங்கள் போட போகிறோம், அதை நீ பார்த்துக்கிட்டே இரு. ஆமை குஞ்சுகள் இருக்குதுல்ல, அதை பிடிச்சி ரோஸ்ட் போட்டு உனக்கு 65 வந்து கொடுக்க போகிறாங்க. விரைவாக நீ வந்து அதை சாப்பிட தான் போகிற, பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிற. நீ என்னைக்கு திருந்துற அப்படின்னு சொல்ல, திருந்துற வரலும் நாங்களும் உங்களுக்கு வந்து பதிலடி கொடுப்போம். இப்போ ஆமை குஞ்சுகளுக்கு ஆமை 65 உங்களுக்கு வந்து போடுவோம். உங்களுடைய கதறல் சத்தம் வந்து தேர்தலுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாகவே கேட்குது. தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கதறிட்டு தான் இருந்தீங்க, ஆனால் வந்து கதறல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தேர்தல் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அணில் அந்த ஆமை குஞ்சுகளுடைய சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக கேட்டுகிட்டு இருக்குது. ஆமை 65 வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து போடுவோம், திறந்து போட்டு கொடுப்போம். நீங்கள் திறந்து பாருங்கள், உங்களுக்கு தக்க பதிலடி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தேர்தலில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த பிராட் பண்ணிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த பொய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருந்தீங்க. உங்களுடைய உண்மையான முகம் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2% 3% ஓட்டு தான் நீங்கள் வாங்க போகிறீங்க, காணாமல் போகிறீங்க. இதனுடைய உங்களுடைய வரலாறே இல்லாமல் போக போகுது. அதாவது உங்களுடைய சுவடே தெரியாமல் போக போகுது. போராட்டம் பண்ணுறேன்னு போகிறது, மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்ட்டு போகிறது, போராட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதே மாதிரி உங்கள் கட்சியில் யாராவது வந்து கீழ்மட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவங்க வந்து ஒரு சிறந்த பேச்சாளராக, சிறந்த ஒரு திறமையானவங்களாக வந்தாங்கன்னா அதை நீங்களே அழிச்சிருவீங்க. 2 பேர் தான் இந்த கட்சியில் வந்து தெரியும். ஒருத்தன் 2 ஆமைகள் தான் இருக்கும். ஒரு ஆமை பெரிய ஆமை, இன்னொன்று அடுத்த ஆமை. அந்த ஆமை பேர் சேட்டை. அது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். மற்றவங்கெல்லாம் வந்து வளர்ந்து வந்தாங்கன்னா அவங்கள இல்லாமல் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பொய் புகார் பண்ணி அவங்கள அந்த கட்சியை விட்டு துரத்தி விட்டுருவீங்க. இதுக்கு ஒரு உதாரணம், கடைசியாக அந்த கட்சியை விட்டு வெளியேறின காளியம்மாள் அப்படிங்கிற அந்த பெண் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி திறமையானவர்களையெல்லாம் வளர விடாமல் பண்ணுறது, தமிழர்களை வந்து அடிமையாக வச்சுக்கிறதுக்காகவே அந்த கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நீங்கள் உங்களை தவிர உங்கள் 2 பேர்த்த தவிர யாருமே, இந்த 2 ஆமைகள் தான் தலைமை ஆமைகள். இதை தவிர வந்து இந்த குட்டி ஆமைகள்லாம் யாரும் கரையேறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆமைகளும், இந்த 2 கிழட்டு ஆமைகளும் இதில் வந்து ரொம்ப உஷாராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது கொஞ்சம் முன்னேறி வந்தால் போதும், அவங்களுக்கு இருக்கிற சுவடே தெரியாமல் அழிக்க பார்ப்பீங்க. அப்படி தான் காளியம்மாவை வந்து அழிக்க பார்த்தீங்க. இருந்தாலும் அந்த அம்மா வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போய் கரெக்டான ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அப்படி இருந்துமே இந்த கிழட்டு ஆமைகள் வந்து திருந்துறதா தெரியவில்லை. தொடர்ந்து இதே மாதிரி வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறது. நிறைய சூழ்ச்சிகள் வந்து செஞ்சிகிட்டு இருக்கிறது. உங்களுக்கு காலம் தான் பதில் சொல்லும். உங்களுக்கு ஆமை 65 உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து போடுவோம், ரெடியாக இருக்குது.